ஆக்சுவலாக எழுதும்போது என்ன கான்ஷியஸாக இருந்தேன்னா, தேவதாஸாவும் போணும். அதே நேரத்தில இந்த தேவதாஸ் வந்து குடிக்கக்கூடாது, சிகரெட் அடிச்சுட்டு, தன்னை செல்ஃபா அழிச்சிக்கிற ஒரு தேவதாஸா இல்லாம, ஆனா அந்த உணர்வு இருக்குல்ல, ஃபீலிங் அத மாத்த முடியாது யாராலயுமே. ஸோ அவனுக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்கு. ஆனா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்குள்ள அவன் போக்கூடாது. இதுதான் நான் இருந்தது. இப்ப நம்ம ஃபீல் பண்ணாலும், நம்ம கான்ஸ்டன்ட்டா அட்டெம்ப்ட் பண்ணி அதுலருந்து வெளிய வர ட்ரை பண்ணணும். வெளிய இருந்து யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ அவன் அதை தான் கான்ஸ்டன்ட்டாக அவனுக்குள்ளே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். அவனுக்கு ஃபீலிங் வரும், அவனுக்கு வலிக்கும், அவன் ஃபீல் பண்ணுவான். ஆனால் நம்ம இப்படி இருந்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி தொடச்சி போட்டு எந்திரிப்பான் அவன். இதுதான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. ப்ளஸ் அந்த ஃபுட்பாத் சீனில் அவங்க 2 பேரும் அழுகிற சீனில் அதோட கோரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணும் அவனை ஒரு தேவதாசா ஆக விடாமல், அவனுக்கு ஒரு லைஃப் இருக்கணும், அவனும் நம்மளை மாதிரி நல்லா இருக்கணுன்ற இன்டென்ஷனில் அந்த அந்த தேவதாஸ் மேலே எனக்கு பெருசாக எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு முரணும் இருக்குது.